ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோவோட வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, குக்கர் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேவையான அளவுக்கு 4 ஏலக்காய், பட்டை, லவங்கம், கசகசா எல்லாம் போட்டு, பிரியாணி எல்லாம் போட்டு, இதில் ஒரு 5-6 பச்சை மிளகா வாழை கட் பண்ணி போட்டிருக்கு. ஒரு 4 சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா வாழை கட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு மேலே தூவிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி, யாருக்கெல்லாம் மஷ்ரூம் காளான்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அது கூட ஒரு சைஸ் 3லேருந்து 4 சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா போட்டு கிரேவி மாதிரி வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். நீங்கள் இந்த மாதிரி காளான் கிரேவி செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அது கூட புதினா வந்து நம்ம போட்டுட்டு, அடுத்து பிரியாணி மசாலா மட்டும் இதுக்கு நாங்கள் சேர்த்துருக்கோம். பிரியாணி மசாலா நல்லா தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, இங்கே பாருங்கள், ஏற்கனவே வாஷ் பண்ணி கழுவி கட் பண்ணி தான் வச்சுருக்க மஷ்ரூம் காளானை நம்ம இதில் சேர்த்து நல்லா கிண்டிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.